தொடர்ந்து ஜோக்ஸ் வீடியோ பார்த்துட்டு இல்லையா, ஜோக்ஸே முடிஞ்சு போயிடும் பொழுது நம்ம ஜோக்கு பார்த்து 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 பார்க்கலாம். பரவாயில்ல, எத்தனை ஜோக்கு முடிஞ்சாலும் சரி, நான் புதுசாக ஜோக் ஏதியாச்சு உங்களுக்கு நான் சொல்லுவேன். நீங்கள் அதுக்கு பயப்படாதீங்க, கண்டினியூவாக நமக்கு தொடர்ந்து சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க. நம்ம ஃபஸ்ட்டு ஜோக்கு பார்க்கலாம், கொஞ்சம் பெருசாக இருக்குது, பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சிரிக்கலாம் வாங்க. பிரவீன் அவர் சொல்கிறாரு, பொண்டாட்டிக்கு பயந்துக்கிட்டு வாழுறது கஷ்டம் இல்லை அருண், வேறு என்ன கஷ்டம்? பிரவீன், பொண்டாட்டிக்கு பயந்துக்கிட்டு பயப்படாத மாதிரி நடிக்கிறது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கான் அவருக்கு. பொண்டாட்டிக்கு பயந்துக்கிட்டு பயப்படாத மாதிரி நடிக்கிறது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கான் அருண் சிரிக்கிறது. அடுத்து கணவன், ஏண்டி ஒரு மாதிரியாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க மனைவி. அதை உங்ககிட்ட சொல்லி என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு மனைவி கேட்குறாங்க. கணவன், சரி விடு. மனைவி, அதானே நான் எப்படி போனாலும் உங்களுக்கு கவலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு தானே முன்னாடி கேட்டது, நான் எப்படி போனாலும் கவலை இல்லைன்னு சொல்கிறாரு கணவன். அப்போ என்ன விஷயம்னு சொல்லண்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு மனைவி. உங்ககிட்ட சொல்கிறதுக்கு பதிலாக சொல்லாமலே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடிச்சு வரையும் சொல்ல மாட்டாங்க உங்களுக்கு. கணவன், சொல்லாட்டி போடி. மனைவி, அது சரி, என்னை பற்றி தான் உங்களுக்கு கவலையே இல்லையே. கணவன் கோபமாக பார்க்குறாரு, பயங்கர கோபம். பின்ன சொன்னால் என்ன விஷயம்னு சொன்னால் தானே அதை சால்வ் பண்ண முடியும். மனைவியா அது மாட்டுக்கு பேசிங்க இருந்தால் எங்கேருந்து சால்வ் பண்ண முடியும்? அடுத்து ஒரு விஷயம் பார்த்துட்டு போகலாம். நீ ஆசைப்பட்ட வாழ்க்கையை உன் இஷ்டம் போல் வாழ்ந்து விடு. பிற சொல்லை கேட்டு உன் ஆசைகளை அடமானம் வைத்து விடாது. பின்பு மீட்க முடியாத உன் வாழ்வில் நீ தொலைத்த ஆசைகளை. நல்ல ஒரு இது நல்லா இருக்குல்ல. அடுத்து ஒன்று பார்த்துட்டு ஜோக்கு போவோம். வாழ்க்கையை பற்றி நாம் நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டுமானால் நாம் 3 இடங்களுக்கு செல்ல வேண்டும். 1 மருத்துவமனை, 2 சிறைச்சாலை, 3 சுடுகாடு. ஆரோக்கியத்தை விட மற்ற எதுவும் பெரிதில்லை என்பதை மருத்துவமனை புரிய வைக்கும். ஆரோக்கியத்தை விட மற்ற எதுவுமே பெருசு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவமனை புரிய வைக்குமா. சுதந்திரத்தை விட விலை மதிப்பானது வேறு எதுவும் இல்லை என்பதை சிறைச்சாலை புரிய வைக்குமா. அங்கே அடைஞ்சே இருப்பாங்களா, அதனால் சிறைச்சாலை புரிய வைக்கும். உயிரோடு வாழ்வதை விட பெரிது எதுவும் இல்லை என்பது சுடுகாடு புரிய வைக்கும். என்ன மாரி செப்பா வச்ச மாரி இதுங்க. இந்த 3 வார்த்தையில் ஒரு லைஃபே உள்ளே அடக்கிட்டாங்கம்மா. சரி, நம்ம அடுத்து ஜோக் பார்க்கலாமா? ஜோக்கு தான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம், அதனால ஜோக் பார்க்கலாம். சார், கல்வி பெருசா செல்வம் பெருசா அப்படின்னு கேட்குறாரு. உன் பாக்கெட்டில் ஒரு 10 பைசாவாச்சும் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. 100 ரூபாய் இருக்குது. கேட்டதுக்கு பதில் சொல்லுங்கள் சார். 100 ரூபாயே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஏன் அவனுக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா அப்படின்னு கேட்குறாரு. சார், வார்த்தையை அளந்து பேசுங்க, அப்புறம் நானும் திருப்பி கேட்பேன், தாங்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பாத்தியா, காசு இருக்கான்னு கேட்டப்போ வராத கோபம் அறிவு இருக்கான்னு கேட்டப்போ எவ்வளோ வந்துச்சு. இப்போ சொல்லு, பணம் பெருசா அறிவு பெருசா அப்படின்னு சொல்லி. கரெக்டான கேள்விப்பா, யாரும் அறிவுபூர்வமாக கேட்டுக்கிறாங்க. உங்களை தான் கேட்கணும் வேலையா. லாஸ்ட்டாக ஒரு ஜோக்கு பார்த்து வீடியோவை முடிச்சு விட்டுலான்னு பார்க்குறேன். என்ன சொல்கிறீங்க நீங்கள்? லாஸ்ட்டாக ஒரு மீம் மாதிரி அழகாக பார்த்துட்டு காமெடியாக நல்லா புக்கு பில்லு சிரிப்பு போகிற மாதிரி பார்த்துட்டு வீடியோவை முடிச்சு விட்டுலாம். கணவன், 30 வருஷத்துக்கு அப்புறம் இப்போதான் உன் சாப்பாட்டில் மாறுதல் தெரியுது. மனைவி, அப்படியா, என்ன மாறுதல் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறேன். கணவன், அப்போ கருப்பு முடி கிடக்கும், இப்போ வெள்ளை முடி கிடக்குது. சாப்பாட்டில் முடி. ஏமா, இது எல்லார் வீட்லேயும் இருக்கிற பிரச்சனை படுதுமா. இது ஜோக்கில் மட்டும் கிடையாது, நிஜத்துலேயும் இது தான் இருக்கும் பொழுது. இதோட இந்த வீடியோ முடிக்க போகிறோம். தேங்க்யூ டு ஆல். தொடர்ந்து சப்போர்ட் கொடுக்குற எல்லாருக்கும் தேங்க்யூ. பை.